அனைவருக்கும் வணக்கம். அரசியல் கட்சி தலைவர்களில் தங்களுடைய வசீகர பேச்சால் தொண்டர்களை கட்டி போட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் 4 பேர் மட்டும்தான் என்னால் பேச முடியுங்க. அந்த அளவுக்கு அவர்கள்லாம் சிறப்பாக அந்த பேச்சாற்றலை பேசி நம்மளை கட்டி போட்டு விடுவார்கள். நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சை 2 முறை பார்த்துருக்கிறேன். அவர் பேசிக்கொண்டு இருக்கும் அந்த வசீகர குரலால் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த வேட்டியில் சொறி இருக்கின்ற அந்த மூக்குப்பிடி பொட்டலத்தை எடுத்து ரொம்ப லாவகமாக அப்படி இழுத்து கொண்டே பேசுவார். அதையும் நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். அவருடைய அந்த காந்த குரலையும் கேட்டு ரசித்திருக்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அவருடைய மேனரிசம் எப்படி சொன்னால், ஒரு சிறப்பான ஒரு ஹைலைட் பேச்சு வருதுன்னு வச்சுங்களேன், இப்படி கையை அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி அப்படியே அந்த வார்த்தைகளை குழைத்து இசைத்து அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் தான் நாவலர் நெடுஞ்செழியன். அதனால தான் வல்லவர் நாவலர் நல்லா பேசக்கூடியதுனால தான் அந்த பட்டத்தை கொடுத்தா நாவலர் நெடுஞ்செழியனுக்கு. அடுத்தது காந்த குரலான், கரகரத்த குரலில் நம்மளெல்லாம் கட்டி போட்டு அப்படியே உட்கார வைத்தவர் யாருன்னா டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தாங்க. அவர் பேசுகின்ற மேடைக்காக நாங்கள் மணிக்கணக்கில் காத்திருப்போம். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பேசக்கூடிய அந்த காந்த குரல் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வெள்ளை சட்டை அப்படி அப்படி அடிக்கடி இந்த பட்டன்கிட்ட அதை திறந்து விட்டுருப்பார். எப்படி செய்கிற அவர் ஒரு மேனரிஸாக அவர்கிட்ட இருந்தது. அதை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். அடுத்தபடியாக நம்முடைய இன்னைக்கு வாழ்கின்ற காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஒரு சீனியர் காங்கிரஸ் தலைவர். அவர் யாருன்னு சொன்னால் நம்மளுடைய குமரி அனந்தன் தான். தமிழிசனுடைய அப்பா, அவர் தந்தையார் அவர்கள் பெருந்தலைவராக இருந்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் இயக்கத்தில் இலக்கிய சொல்ல கலந்து அவர் அழகாக பேசக்கூடிய நடை இன்னைக்கு ரசிக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு வயோதிக காரணமாக 93வது வயதில் அவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க. யார்? அவங்களோட மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி தன்னுடைய அப்பா மேலே எவ்வளோ அன்பு கொண்டு ஆஸ்பத்திரிக்கே அந்த மருத்துவமனைக்கு கேக்கு வெட்டி கேக்கு தன் தந்தைக்கு ஊட்டி பாருங்க, கவர்னராக இருந்திருக்காங்க, பாஜகனுடைய தலைவராக இருந்திருக்காங்க. பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட தன் அப்பாவுக்கு நான் மகள் என்ற அந்த உரிமையோடு, அந்த அன்போடு, பாசத்தோடு அந்த மருத்துவமனையில் அந்த கேக்கு வெட்டி கொண்டாடிய அந்த பிறந்த தினத்தை பார்க்கின்ற பொழுது எத்தனை பிள்ளைகள் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சிந்தித்து பார்க்குற போது சில பிள்ளைகள் தான் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். அதனால் நேற்றைய தினம் அவங்க அந்த கொண்டாடிய அந்த பிறந்தநாளில் நான் காணொலி பார்க்கும்போது என்னை அறியாமலேயே இரவு நான் தூங்குகிற நேரத்தில் கண்ணீர் வெடித்தேன். அப்பா மகள் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்றைய அந்த கொண்டாடிய அந்த காட்சி என்னை நெகிழ வைத்தது. எனவே பெருந்தலைவராக இருந்தவர் நம்முடைய குமரி அனந்தன் இன்னும் பல்லாண்டு உடல்நலம் தேறி வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆவலாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.